நானும் எப்படியாவது அவர் மனசுல இடம் பிடிக்கலான்னு ட்ரை பண்றேன். ஆனா அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதான் என்ன பண்றதுன்னு புரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். அக்கா, கௌதம் மாமா ரொம்ப நல்லவரு. அவருக்கும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற டைம் வரும்போது எடுத்து சொல்லுவோம். அப்போ கண்டிப்பா உன்னை அவர் புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட அன்பா நடந்துப்பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. ஆனா அவர் மனசு மாறாம போயிட்டா? ஏங்கா இப்படியெல்லாம் யோசிக்கிற? எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லவா? என்னக்கா? இந்த ஹனிமூன் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்தா அவர் மனசு கொஞ்சம் மாறலாம்ல. என் மேல அவருக்கு சின்னதா ஒரு பாசம் வர சான்ஸ் இருக்குல்ல. என்ன சொல்ற? கரெக்ட் தான்க்கா. ஆனா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணுமா வேண்டாமான்னு அத்தை தான் முடிவெடுக்கணும். நாமளா பிளான் பண்ண முடியாதுல்ல. எனக்காக நீதான் வெண்ணிலா அண்ணாமலை அத்தை கிட்ட பேசணும். பேசுறியா? நானா? உன்னை விட்டா எனக்காக யாரு வெண்ணிலா பேசுவா? நீ சொல்ற விதத்துல சொன்னா அத்தை புரிஞ்சுப்பாங்க. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் பேசுடி. சரிக்கா, நான் பேசுறேன். நீயும் கீழே வா. அக்காவும் கௌதம் மாமாவும் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்களுக்குள்ள எந்த அந்யோன்யமும் இல்ல அத்தை. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டாங்கன்னா இந்த கல்யாணம் நடந்ததுல எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும்னு தான் நான் சொல்ல வந்தேன் அத்தை. அதுக்கு என்ன வெண்ணிலா பண்ணலான்னு சொல்ற? அக்காவும் மாமாவும் இங்கே இருக்கிறத விட வெளியே எங்கேயாவது அவங்கள அனுப்பி வச்சா ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்க உதவியா இருக்கும். நாம ஏன் ஒரு ஹனிமூன் மாதிரி அனுப்பி வைக்க கூடாது? என்னத்த, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? கௌதம் மாமாவும் சரி அக்காவும் சரி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எந்த அறிமுகமும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள பேசி பழக நாம தான் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். பாத்தியா அண்ணாமலை, பெரியவங்க நமக்கு தோணாத யோசனை அவளுக்கு தோணி இருக்கு பாரு. நம்ம போட்ட பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா பாரிஸ் சுவிட்சர்லாந்து அனுப்புவாங்கன்னு பார்த்தா ஏற்காடு அனுப்புறாங்க. ஏன் அண்ணாமலை, நமக்கு இருக்கிற வசதிக்கு நம்ம பிள்ளைங்கள வெளிநாட்டுக்கே ஹனிமூனுக்கு அனுப்பிருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு பக்கத்துல அனுப்பி வைக்கணும்னு சொல்ற? அங்க அனுப்பி வைக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குக்கா. அதான். என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளா குடும்பத்தை சுத்தி நடக்கிற எதுவும் சரியா இல்ல. நாடு விட்டு நாடு அனுப்பிட்டு அங்க போய் யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா அப்புறம் நம்மளால தாங்கிக்க முடியுமா சொல்லுங்க? அதான் நம்ம கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல இருக்கட்டுமேனு தான் பக்கத்துல அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் சரியானதும் இன்னொரு முறை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். அம்மா, இப்போ பிசினஸ் பீக்ல போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஹனிமூன்லாம் தேவையாமா? ஆமா அத்தை. வருண், பிசினஸ் எல்லாம் பாத்துக்கதான் நான் இருக்கனே. மார்னிங் ஃபிளைட்லயே நீங்க கிளம்புங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன, எல்லாரும் போய் முதல்ல பேக் பண்ணுங்க. போங்க போங்க போ. போமா. பாத்தீங்களாக்கா, இப்ப கூட அவ அக்காவுக்காக தான் எல்லாத்தையுமே கேக்குறாளே தவிர அவளுக்குன்னு வரும்போது வேண்டான்னு சொல்ல பழகிருக்கா. அவ ரொம்ப பக்குவமானவ, தங்கமான பொண்ணு அண்ணாமலை. நாளைக்கு கண்டிப்பா என்ன பார்க்க வந்துருவல? வழக்கம் போல ஏமாத்திர மாட்டியே?
என்ன வருண், எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்க? பதில் சொல்லு வருண். அது வந்து சாரா. வருண் ப்ளீஸ், இந்த வந்து போயின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு. நாளைக்கு என்ன பார்க்க வர முடியுமா இல்ல முடியாதா? அம்மா நாளைக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்க. அதான். ட்ரிப்பா? என்ன ட்ரிப்பு? ஏய், அது ஒரு ஃபேமிலி ட்ரிப். சாரி. இல்ல பிசினஸ் ட்ரிப். நீ என்ன சொன்ன? நான் இப்போதைக்கு எதுவும் சொல்லல. ஆனா நான் எப்படியாவது போகாம இருக்க ட்ரை பண்றேன். என்ன வருண், ட்ரை பண்றேன்னெல்லாம் கிடையாது. நீ போக கூடாது. என்ன பார்க்க வரேன்னு கமிட்மெண்ட் கொடுத்திருக்கல, அப்ப நீ என்னதானே பார்க்க வரணும். என்னதான் பார்க்க வர, புரிஞ்சுதா? சரி சரி, ஓகே ஓகே. நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். எப்பார், ஆல்ரெடி எங்க அப்பா ஜெயிலுக்குள்ள பல நாளா இருக்காரு. அவரை உடனே வெளியில கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, அந்த 25 கடையும் எங்க பேருக்கே மாறணும். அதை மட்டும் நீங்க சீக்கிரமா பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே எங்களை ஏமாத்திடலான்னு ஏதாவது பிளான் பண்ணீங்க, வான்மதி, நீ பண்ண எல்லா பித்தலாட்டத்தையும் உன் வீட்டில் வந்து சொல்லுவேன். உன் மாமியார் அண்ணாமலை உள்பட எல்லார்கிட்டையும். என்ன மிரட்டுறியா? பார், எனக்கு எங்க அப்பா ஜெயிலேருந்து வெளியில வரணும். அது அந்த அண்ணாமலை நினைச்சா மட்டும்தான் முடியும். அதுக்கு என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. நீ சொல்றது உடனே நடக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அண்ணாமலையத்தை இப்ப வருணை விட வெண்ணிலா மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. அவளுக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுவாங்க. அவளை தூக்குனா நீ நினைச்சது நடக்கும். நாங்க இப்ப ஹனிமூனுக்கு ஏற்காடு கிளம்புறோம். அங்க சமயம் பார்த்து தூக்கிடு. சரி, இப்பவே நான் என் ஆட்களை ஏற்காடுக்கு அனுப்புறேன். நீங்க போற அந்த ஹனிமூன்ல அந்த வெண்ணிலாவை தூக்குறேன். அப்பதானே எங்க அப்பா வெளியில கொண்டு வர முடியும். அதுக்கான வேலையை செய்யறேன். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த அண்ணாமலையோட பசங்க மொத்தமா நம்ம கிட்ட மாட்ட போறாங்க. இந்த வாட்டி அந்த அண்ணாமலை அவங்கள எப்படி காப்பாத்துறாங்கன்னு நானும் பார்க்கறேன். ஏய், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஏற்காடுக்கு வர அந்த அண்ணாமலையோட மருமக வெண்ணிலாவை பக்காவா தூக்கி இங்க எடுத்துட்டு வரீங்க. அந்த வெண்ணிலாவை வச்சுதான் எங்க அப்பாவை ஜெயில இருந்து நான் வெளியில கொண்டு வரணும். அதனால பிளான் மிஸ் ஆகாம கரெக்டா பண்ணுங்கடா. கவலை விடுங்கண்ணே, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்.